அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திர மாதம் 18ஆம் தேதி குரு நமக்கு பயிற்சியாகி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. இந்த குரு பயிற்சி காலச்சக்கரத்தோடு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை மையமாக வச்சு தான் கிரகங்கள் அப்படிங்கிறது சுற்றி வருது. அதனால் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த கிரகங்களோட பெயர்ச்சி தான். அதுவும் சுபபலன் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலம் அப்படின்னா ஒரு ஆண்டு கிரகம் அப்படின்னு இந்த குரு பகவானை அழைக்கலாம். நாம் 2024ஆம் ஆண்டில் மே மாதம் 1ஆம் தேதி பகல் 12:59 மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பேச்சு ஆகுறாரு இந்த குரு பகவான். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விடவும் தன்னுடைய பார்வையாலேயே அற்புதமான பலன்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அதனால 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறாரு. குருவோட பார்வை 9ஆம் இடத்துல பதியும் பொழுது மிக மிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசியிலெல்லாம் பார்வை பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் பார்வையா குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையா மகர ராசியையும் பார்க்கறாரு. அதனால இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகள் அனைத்துமே நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதல் அப்படிங்கிறது நடக்காது குரு பகவானால். அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்பவங்களை கண்டிப்பதற்காகவும் அதிகமாக நம்மளை கடிந்துக்குவாங்க, அதிகமாக நம்மளை எச்சரிப்பாங்க. அந்த மாதிரி தான் குரு பகவான் கெடுதல் செய்வது போல தோன்றினாலும் நமக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த குரு பகவான் நமக்கு இவ்வளவு பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கார் அப்படின்னு நமக்கு புரியும். குரு பகவான் ஆட்சி, உச்சம், நீசம் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தனுசு ராசிலையும் மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறாரு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் அதிபதியாக இருக்கிறாரு. கன்னி, விருச்சிகம், மகரம் 3 ராசிகளையும் குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலும், கெட்டது விடும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இடையில வக்கரம் அடைகிறாரு. வக்கர காலத்துலலாம் ஒரு சிலருக்கு சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். இதற்கிடையில நமக்கு ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. இவற்றை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் இந்த குரு பகவானோட பேச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வர இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சுட்டு வந்திருக்கிறார். இனிமேல் 1/5/2024 முதல் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறதால கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் சரி நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளுபவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இதுவரைக்கும் சகோதரஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொல்ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. குருவின் 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதால எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுதும் சூழ்நிலை அறிஞ்சு முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கணும். கும்பராசிக்காரர்கள் அனைவருமே மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் அப்படிங்கிறது வரும். மறைமுகமான வருமானங்களால் உங்களுக்கு கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்கள் அனைவருமே
குரு பகவானோட 7ஆம் இடத்து பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால தந்தை வழியில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி வியாபாரத்தில் அபிவிருத்தி அப்படிங்கிறது இருக்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் நல்ல தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். எந்த ஒரு செயல்லையும் நேர்மறை சிந்தனையோடு அணுகுவீங்க கும்பராசிக்காரர்கள். 9ஆம் இடத்து பார்வையால் வாழ்க்கை துணையோட விருப்பங்களை அனைத்தையுமே நிறைவேற்றுவீங்க. புது விதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீங்க. மற்றவர்கள் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு. கடன் சார்ந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குவீங்க கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டம குருவாக இருந்தாலும் அவரோட பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது இருக்குது. 4ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் எட்டி பார்க்கும். வாசல் தேடி ஒரு சில துன்பங்கள்லாம் வர இருக்கும். மரவை விட செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை வரும். சொந்த பந்தங்களாலையும் சரி, சுற்றி இருப்பவர்களாலையும் சரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மனதில் அமைதியையும் கொடுக்கும் உங்களுக்கு. குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதால கணவன் மனைவியெல்லாம் அனுசரித்து போகணும். ஒருவரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் நல்லது. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளெல்லாம் மிக மிக சிந்தித்து செயல்படணும். நறுமண பொருட்கள் விற்பனை செய்கிறவங்கெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தி தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதன் பிறகுதான் ஏற்றுமதி செய்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவம் அப்படிங்கிறதே கிடைக்கும். கும்பத்தில் குரு இருக்கிறதால தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். குரு இருக்கிற இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதியுது. அந்த 8ஆம் இடம் புனிதம் அடைகிறதால இழப்புகளை ஈடு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு புதிய வழிவகை அப்படிங்கிறது பிறக்கும். இல்லத்திலெல்லாம் எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது வரலாம். குடும்பத்திலெல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படும். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுறதுக்கு கும்பராசிக்காரர்கள்லாம் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. பணிபுரியும் இடத்துலலாம் பதட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்மளோடு பணியாற்றிய அனைவருக்குமே வெளிநாட்டு யோகம் கிடைக்கிது, ஆனால் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குருவோட 10ஆம் இடத்து பார்வையால் தொல்வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் அன்றாட தேவைகளையும் மாத தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதார தேவை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. படிப்புக்கு ஏற்ற வேலையும் கை நிறைய சம்பளமும் இந்த வருடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கலாம். அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் அது கைகூடி வருது. பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தணும் கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே. 12ஆம் இடத்து குரு பகவானால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாமே வரும். வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்குங்க. வயதானவர்கள்லாம் காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு தீர்த்த யாத்திரை சென்று தெய்வ தரிசனம் செய்துட்டு வருவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு வைக்கலாம், அல்லது அதில் போய் பணத்தை கட்டி பரட்டி வைக்கலாம். இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே செய்வீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்களாக வந்து நெய்வாங்க. பணிபுரிய இடத்துல எல்லாம் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். பெண்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குரு பயிற்சியால் பொருளாதாரத்திலலாம் ஏற்ற இறக்கம் அப்படி தான் இருக்கும். இடமாற்றம் செய்துக்கலாமா அப்படின்னு கூட சிந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரத்துலலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களிடத்துலலாம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்கணும். குடும்ப தகவல்களை 3ஆம் நபர்களிடத்துல சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. பிள்ளைகளால் விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அவர்களை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் சிக்கனத்தை கையாளுவதிலையும் செம்பை உயர்த்துவதிலையும் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாம். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் உங்களுக்கு அனுகூலமும் கிடைக்க போகுது. மாணவர்கள்லாம் பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனத்தை செலுத்தணும். பெற்றோரிடத்துலலாம் மனம் விட்டு பேசுவது தான் உங்களுடைய மனதுக்கு அமைதியை கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள்லாம் வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணியிடத்து சூழல் அப்படிங்கிறது திருப்தியாக அமையும். உங்களுடைய முயற்சிக்கு உண்டான மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வெல்லாம் வரலாம்.
உயர் அதிகாரிகளோட மறைமுக ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். வியாபார பணியில் இருந்துட்டு வந்த தாமதங்கள் எல்லாமே விலகி எதிர்கால சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கு சூழல் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புறமொழி சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள்லாம் முன்னேற்றமான சூழலும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குரு வக்ர காலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தன லாபத்துக்கு வரும் குரு வக்ரம் பெறுவதால் எதையும் துணிந்து செய்ய முடியாது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிறருக்கெல்லாம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் யாருக்கும் முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போடுறது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். உதவி செய்வதா சொன்னவங்க கூட கடைசி நேரத்தில் கையை விரிச்சுருவாங்க. அதனால் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த குரு பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்லையும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. வியாழக்கிழமை தோறும் மகான்களோட தரிசனம் செய்துட்டு வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும். ராஜ அலங்கார படம் வைத்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. பௌர்ணமி நாட்களில் சண்முக கவசம் பாடலை படித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சி எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும்.